இன்றைக்கி நம்ம ரித்தனையா தற்கொலை வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் வந்து பிணை மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ ரித்தனையாவோட தந்தை அண்ணாதுரை அவர்களோட சார்பில் வந்து நம்ம வந்து அந்த பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்மந்தமான விசாரணை நடைபெறும். நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து நாளைக்கு வழக்கு விசாரணை வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வழக்கு விசாரணை நாளைக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிய வருங்க. பெயில் ஆர்டர் வந்து என்னென்ன நாளைக்கு தெரிய வரும். இப்போ வரைக்கும் காவல்துறை தரப்பில் வந்து புகாதாரர்கிட்ட சொல்கிறது வந்து அவங்க மதுரையில் இதனையோட மதுரையில், அதாவது அக்யூஸ்ட் A3 வந்து அவங்க அப்ஸ்கேன் இருக்கிறதா தான் காவல்துறை தரப்பில் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க அனுப்பப்படலை. இப்போ நம்ம வந்து என்னென்ன மாதிரி வழக்குகளை இது வந்து முதல்ல வந்து இந்த இதில் வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் மெத்தன போக்கோடு செயல்படுறாங்க. அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்களோட டெத் நோட்ஸ், அதாவது அந்த ஆடியோவை பற்றி இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற ஆடியோவை பற்றி எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் கூட அவங்க சொல்லலை. முறையான விசாரணை நடைபெறாமல் இருக்குது. இது தொடர்பாக வந்து நம்ம புலன் விசாரணை இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி வந்து மாற்றுறதுக்கான நடவடிக்கையில் நம்ம ஈடுபட போகிற புகாதார தரப்பில் அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடகம் இருக்கும். இப்போ நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேங்க. அதாவது ஒரு 4-5 நாட்கள்லேயே வந்து இது அவங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பிணை கோரி. நம்ம அது பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக வந்து நம்ம நீதிபதி தான் நாளைக்கு இருபக்கம் விசாரித்து முடிவு செய்வாங்க. அது தொடர்பாக இப்போ வந்து இது போலீஸில் வந்து முறையாக விசாரிக்கல அப்படின்ற நாங்கள் அது தொடர்பாக வந்து புகாதாரர் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடகம் இருக்காரு. அந்த நடவடிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் அது தொடர்பாக புகாதாரர் உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா வந்து மற்ற நடவடிக்கைகள் தொடர்பான விஷயங்களை வந்து நான் வழக்கறிஞர் நான் சொல்கிறது சரியாக இருக்காது. அது புகார்தாரே சொல்லுவாருங்க. எதனால் காவல்துறை நடவடிக்கை தாமதமாகிட்டு இருக்கு? அந்த அதாவது ஆடியோக்கள் வந்து சமூக வலைதளங்கள் நல்லா பரவலாக அது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படும் தமிழ்நாட்டில். அந்த ஆடியோக்களை இணைக்காமல் காவல்துறை ஏன் நடவடிக்கை தாமதப்படுத்துறாங்க? அவங்க இன்னும் எஃப்ஐஆர், அதாவது ஆடியோ வெளிவந்ததுக்கப்புறம் செஞ்ச எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் அந்த சூசைட் நோட்டு சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் நோட், அதை பற்றி அவங்க எதுவுமே ஏட் பண்ணலை. அதுதான் புகாதாரருக்கு வந்து கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியிருக்குது. இன்னும் ஆடியோ என்கொயரி போயிட்டுருக்கு. அவங்களோட என்கொயரி ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதோட நீதிமன்றத்தை நாடுவதோட நாங்கள் முடிவு செய்வோங்க. இன்றைக்கி நம்ம ரித்தனையா தற்கொலை வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் வந்து பிணை மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ ரித்தனையாவோட தந்தை அண்ணாதுரை அவர்களோட சார்பில் வந்து நம்ம வந்து அந்த பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்மந்தமான விசாரணை நடைபெறும். நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து நாளைக்கு வழக்கு விசாரணை வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வழக்கு விசாரணை நாளைக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிய வருங்க. பெயில் ஆர்டர் வந்து என்னென்ன நாளைக்கு தெரிய வரும். இப்போ வரைக்கும் காவல்துறை தரப்பில் வந்து புகாதாரர்கிட்ட சொல்கிறது வந்து அவங்க மதுரையில் இதனையோட மதுரையில், அதாவது அக்யூஸ்ட் A3 வந்து அவங்க அப்ஸ்கேன் இருக்கிறதா தான் காவல்துறை தரப்பில் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க அனுப்பப்படலை. இப்போ நம்ம வந்து என்னென்ன மாதிரி வழக்குகளை இது வந்து முதல்ல வந்து இந்த இதில் வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் மெத்தன போக்கோடு செயல்படுறாங்க. அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்களோட டெத் நோட்ஸ், அதாவது அந்த ஆடியோவை பற்றி இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற ஆடியோவை பற்றி எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் கூட அவங்க சொல்லலை. முறையான விசாரணை நடைபெறாமல் இருக்குது. இது தொடர்பாக வந்து நம்ம புலன் விசாரணை இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி வந்து மாற்றுறதுக்கான நடவடிக்கையில் நம்ம ஈடுபட போகிற புகாதார தரப்பில் அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடகம் இருக்கும். இப்போ நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேங்க. அதாவது ஒரு 4-5 நாட்கள்லேயே வந்து இது அவங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பிணை கோரி. நம்ம அது பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக வந்து நம்ம நீதிபதி தான் நாளைக்கு இருபக்கம் விசாரித்து முடிவு செய்வாங்க. அது தொடர்பாக இப்போ வந்து இது போலீஸில் வந்து முறையாக விசாரிக்கல அப்படின்ற நாங்கள் அது தொடர்பாக வந்து புகாதாரர் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடகம் இருக்காரு. அந்த நடவடிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் அது தொடர்பாக புகாதாரர் உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா வந்து மற்ற நடவடிக்கைகள் தொடர்பான விஷயங்களை வந்து நான் வழக்கறிஞர் நான் சொல்கிறது சரியாக இருக்காது. அது புகார்தாரே சொல்லுவாருங்க. எதனால் காவல்துறை நடவடிக்கை தாமதமாகிட்டு இருக்கு? அந்த அதாவது ஆடியோக்கள் வந்து சமூக வலைதளங்கள் நல்லா பரவலாக அது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படும்
தமிழ்நாட்டில் அந்த ஆடியோக்களை இணைக்காம காவல்துறை ஏன் நடவடிக்கை தாமதப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க இன்னும் எஃப்ஐஆர், அதாவது ஆடியோ வெளிவந்ததுக்கப்புறம் செஞ்ச எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் அந்த சூசைட் நோட்டு சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் நோட், அதை பற்றி அவங்க எதுவுமே ஏட் பண்ணலை. அதுதான் புகார்தாரருக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியிருக்குது. இன்னும் ஆடியோ என்கொயரி போயிட்டுருக்கு, அவங்களோட என்கொயரி ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதோட நீதிமன்றத்தை நாடுவதோட நாங்கள் முடிவு செய்வோங்க. இன்றைக்கி நம்ம ரித்தனையா தற்கொலை வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் பிணை மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ ரித்தனையாவோட தந்தை அண்ணாதுரை அவர்களோட சார்பில் நம்ம அந்த பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்மந்தமான விசாரணை நடைபெறும். நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் நாளைக்கு வழக்கு விசாரணை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வழக்கு விசாரணை நாளைக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிய வருங்க. பெயில் ஆர்டர் என்ன நாளைக்கு தெரிய வரும். இப்போ வரைக்கும் காவல்துறை தரப்பில் புகார்தாரர்கிட்ட சொல்கிறது அவங்க மதுரையில் இதனையோட மதுரையில், அதாவது அக்யூஸ்ட் A3 அவங்க அப்ஸ்கேன் இருக்கிறதா தான் காவல்துறை தரப்பில் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க அனுப்பப்படலை. இப்போ நம்ம என்னென்ன மாதிரி வழக்குகளை இது முதல்ல இந்த இதில் காவல்துறை கொஞ்சம் மெத்தன போக்கோடு செயல்படுறாங்க. அவங்க எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்களோட டெத் நோட்ஸ், அதாவது அந்த ஆடியோவை பற்றி இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற ஆடியோவை பற்றி எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் கூட அவங்க சொல்லலை. முறையான விசாரணை நடைபெறாமல் இருக்குது. இது தொடர்பாக நம்ம புலன் விசாரணை இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி மாத்திரக்கான நடவடிக்கைகளில் நம்ம ஈடுபட போகிற புகார்தார தரப்பில் அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடகம் இருக்கும். இப்போ நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேங்க. அதாவது ஒரு 4-5 நாட்கள்லேயே இது அவங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பிணை கோரி. நம்ம அது பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக நம்ம நீதிபதி தான் நாளைக்கு இருபக்கம் விசாரித்து முடிவு செய்வாங்க. அது தொடர்பாக இப்போ இது போலீஸ் முறையை விசாரிக்கல அப்படின்ற நாங்கள் அது தொடர்பாக புகார்தாரர் உயர்நீதிமன்றத்தை நாடகம் இருக்காரு. அந்த நடவடிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் அது தொடர்பாக புகார்தாரர் உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா மற்ற நடவடிக்கை தொடர்பான விஷயங்களை நான் வழக்கறிஞர் நான் சொல்கிறது சரியாக இருக்காது, அது புகார்தாரே சொல்லுவாருங்க. எதனால் காவல்துறை நடவடிக்கை தாமதமாகிட்டு இருக்கு? அதாவது ஆடியோக்கள் சமூக வலைதளங்கள் நல்லா பரவலாக அது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில். அந்த ஆடியோக்களை இணைக்காம காவல்துறை ஏன் நடவடிக்கை தாமதப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க இன்னும் எஃப்ஐஆர், அதாவது ஆடியோ வெளிவந்ததுக்கப்புறம் செஞ்ச எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் அந்த சூசைட் நோட்டு சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் நோட், அதை பற்றி அவங்க எதுவுமே ஏட் பண்ணலை. அதுதான் புகார்தாரருக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியிருக்குது. இன்னும் ஆடியோ என்கொயரி போயிட்டுருக்கு, அவங்களோட என்கொயரி ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதோட நீதிமன்றத்தை நாடுவதோட நாங்கள் முடிவு செய்வோங்க. இன்றைக்கி நம்ம ரித்தனையா தற்கொலை வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் பிணை மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ ரித்தனையாவோட தந்தை அண்ணாதுரை அவர்களோட சார்பில் நம்ம அந்த பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்மந்தமான விசாரணை நடைபெறும். நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் நாளைக்கு வழக்கு விசாரணை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வழக்கு விசாரணை நாளைக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிய வருங்க. பெயில் ஆர்டர் என்ன நாளைக்கு தெரிய வரும். இப்போ வரைக்கும் காவல்துறை தரப்பில் புகார்தாரர்கிட்ட சொல்கிறது அவங்க மதுரையில் இதனையோட மதுரையில், அதாவது அக்யூஸ்ட் A3 அவங்க அப்ஸ்கேன் இருக்கிறதா தான் காவல்துறை தரப்பில் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க அனுப்பப்படலை. இப்போ நம்ம என்னென்ன மாதிரி வழக்குகளை இது முதல்ல இந்த இதில் காவல்துறை கொஞ்சம் மெத்தன போக்கோடு செயல்படுறாங்க. அவங்க எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்களோட டெத் நோட்ஸ், அதாவது அந்த ஆடியோவை பற்றி இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற ஆடியோவை பற்றி எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் கூட அவங்க சொல்லலை. முறையான விசாரணை நடைபெறாமல் இருக்குது. இது தொடர்பாக நம்ம புலன் விசாரணை இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி மாத்திரக்கான நடவடிக்கைகளில் நம்ம ஈடுபட போகிற புகார்தார தரப்பில் அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடகம் இருக்கும். இப்போ நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேங்க. அதாவது ஒரு 4-5 நாட்கள்லேயே இது அவங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பிணை கோரி. நம்ம அது பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக நம்ம நீதிபதி தான் நாளைக்கு இருபக்கம் விசாரித்து முடிவு செய்வாங்க. அது தொடர்பாக இப்போ இது போலீஸ் முறையை விசாரிக்கல அப்படின்ற நாங்கள் அது தொடர்பாக புகார்தாரர் உயர்நீதிமன்றத்தை நாடகம் இருக்காரு. அந்த நடவடிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் அது தொடர்பாக புகார்தாரே உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா மற்ற நடவடிக்கை தொடர்பான விஷயங்களை நான்
வழக்கறிஞர் நான் சொல்கிறது சரியாக இருக்காது, அது புகார்தாரே சொல்லுவாருங்க. எதனால காவல்துறை நடவடிக்கை தாமதமாகிட்டு இருக்கு? அதாவது ஆடியோக்கள் வந்து சமூக வலைதளங்கள் நல்லா பரவலாக அது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில். அந்த ஆடியோக்களை இணைக்காமல் காவல்துறை ஏன் நடவடிக்கை தாமதப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க இன்னும் எஃப்ஐஆர், அதாவது ஆடியோ வெளிவந்ததுக்கப்புறம் செஞ்ச எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் அந்த சூசைட் நோட்டு சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் நோட், அதை பற்றி அவங்க எதுவுமே ஏட் பண்ணலை. அதுதான் புகார்தாருக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியிருக்குது. இன்னும் ஆடியோ என்கொயரி போயிட்டுருக்கு, அவங்களோட என்கொயரி ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாக நாங்கள் முடிவு செய்வோங்க.